Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம SK கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் பீஃப் பெப்பர் ஃப்ரை. இது 1 கிலோ பீஃப் சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணினா போதும். இதை விடவும் சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, இதை விடவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஃப் ஃப்ரைக்கு அதிக மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறதில்ல. 2 மசாலா பொருட்களை வச்சு நல்ல காரசாரமான பீஃப் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீஃபில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே பீஃபுக்கு தேவையான உப்பு 1.5 டீஸ்பூன் வச்சு நல்லா பெரட்டி வைக்கணும். உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் 15 நிமிடம் அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மெத்தேடையும் ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். அப்போ தான் பீஃப் நல்லா வெந்து கிடைக்கும். பதினைந்து நிமிடம் முடிஞ்சிட்டுது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பெரட்டி வச்ச பீஃப் எல்லாத்தையும் குக்கரில் வைக்குதேன். பீஃபை வச்சதும் க்ளோஸ் பண்ணி இதை இப்படியே 10 நிமிடம் வேக வைக்கலாம். 5-6 விசில் வரட்டும். பாருங்கள், நல்ல விசில் வந்துட்டுது. குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்து கிடச்சிருக்கு. நான் இதுக்கு தண்ணீர் எதுவும் ஊற்றலை. உப்பு வச்சதுனால பீஃப்லேயே தண்ணீர் வெளிவந்தது. இதை அப்படியே ஊற்றி தான் நான் வேக வச்சேன். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். ஒரு பீஸ் எடுத்து இப்படி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. போதும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து வச்சுருக்க இந்த பொருட்களை வச்சு தான் பீஃப் ஃப்ரை ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ பீஃபுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சாம்பார் உள்ளி தான் அதிகமாக இருக்கணும். பாருங்கள், 1.5 கப் சாம்பார் உள்ளி எடுத்து தோல் உரித்து நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீளவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 2. இந்த பெப்பர் கறிக்கு தக்காளி தேவையில்லை. நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி அரை பழம் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நல்ல திக்கான தேங்காய்பால் 2 கப். தேவைக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, இது வீட்டிலையே ரெடி பண்ணினது. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த 2 மசாலா பொருட்களை வச்சு தான் ஃப்ரை ரெடி பண்ண போகிறோம். வேக வச்ச பீஃபும் குக்கரில் இருக்குது. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் அரை கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணினா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரும். ஆயில் ஹீட் ஆனதும் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் வைக்குதேன். கூடவே சாம்பார் உள்ளியும் வைக்கணும். இந்த கிரேவிக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு எதுவுமே தேவையில்லை. பெப்பர் ஃப்ரை ஆனதுனால பெப்பர் சூட்டை தரும். சின்ன வெங்காயம் தணுப்பை தரக்கூடியது. அதனால தான் அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஆயிலில் கட் பண்ணின உள்ளி எல்லாத்தையும் வச்சு ஒரு முறை நல்லா பெரட்டி எடுக்கணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். வெங்காயம் கிளாஸி ஆகணும். ஓப்பன் பண்ணிட்டேன். கிளாஸி ஆயிட்டுது. இந்த டைமில் கட் பண்ணின அரை பழ தக்காளி சேர்க்கணும். வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சாஃப்ட் ஆகணும். 1 மினிட் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓரளவு சாஃப்ட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வைக்குதேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆயில்லையே ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆயில்லையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்க போகிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. இது வீட்டிலையே ரெடி பண்ணினது. கடையில் இருந்து வாங்கினீங்கன்னா அதிக காரம் இருக்காது. நல்ல மிளகுல வீட்டில் ரெடி பண்ணினீங்கன்னா அதிகமான காரம் இருக்கும். அதனால தான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்ல மிளகுனுடைய ஃப்ளேவரும் அதிகமாகவே இருக்கும். இந்த 2 மசாலாவும் தான் இதுக்கு தேவை. மல்லித்தூள், பெருஞ்சீரக பவுடர்லாம் வச்சிங்கன்னா ஃப்ளேவர் வேறுபடும். மசாலா வச்சதும் ஆயிலையே நல்லா பெரட்டி எடுக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் குக்கரில் வேக வச்ச பீஃப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா பெரட்டி எடுக்கலாம்.
இந்த பீஃப் பெப்பர் ஃப்ரைக்கு மல்லிக்கீரை புதினா கீரை எதுவுமே தேவையில்லை. ஆயிலையே நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. ஒரு முறை லீட் போட்டு மூடி வச்சு 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆயிலையே பீஃப் வெங்காயம் மசாலாவும் நல்லா சுருண்டு வந்துட்டுது. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். ஆயிலையே நல்ல கோட் ஆகிட்டுது. இப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றுதேன். ஒரு முறை நல்லா கிளறி விட்டு கிரேவினுடைய திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கறி தொக்கு பதத்துக்கு தான் ரெடி பண்ணணும். இந்த பீஃப் பெப்பர் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், ரசம் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதும் ஒரு முறை நல்லா கொதிச்சிட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கிரேவி நல்லா திக்காயிட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தே மாதிரி இருக்குது. மீதமாக இருக்கக்கூடிய 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியையும் தூவிட்டேன். ஃபைனலாக இந்த மாதிரி நல்ல மிளகு பொடி போட்டிங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும். நல்ல டேஸ்டியான அதிக ஃப்ளேவர் தரக்கூடிய பீஃப் பெப்பர் ஃப்ரை நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன். சண்டே ஸ்பெஷல். சண்டேனாலே எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி நான்வெஜ் இருக்கும். பீஃப் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பீஃப் பெப்பர் ஃப்ரையில் உப்பு காரமுமே நல்ல சூப்பராக இருக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். கார்னிஷ் பண்ணி சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. கிரேவியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரமும் டேஸ்ட்டுமே அடிபொலியாக இருக்குது. இந்த பீஃப் பெப்பர் ஃப்ரையை ஒரு முறை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.